விடுமுறைக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிடும் சுற்றுலா பயணிகளுக்கு பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சு முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குறிப்பாக மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 6 நாடுகளில் எக்ஸ்பிரஸ் கிட்னாப்பிங் எனப்படும் உடனடி கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக சுற்றுலா பயணிகளை கடத்தி சென்று அவர்களை அச்சுறுத்தி ஏடிஎம் இயந்திரங்கள் ஊடாக பணத்தை பறிக்கும் சம்பவங்கள் உலகளவில் அதிகரித்து வருகின்றன. இதுகுறித்து பாதுகாப்பு நிபுணர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மெக்சிகோவின் நகர்ப்புறங்கள் மற்றும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் இந்த அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. சுற்றுலா பயணிகள் பிரத்யேகமாக இலக்கு வைக்கப்படாவிட்டாலும் அங்குள்ள நிலைமை அவதானிக்கப்பட வேண்டியது. தென்னாப்பிரிக்கா முழுவதும் இந்த அபாயம் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக இரவு வேளையில் இவ்வாறான கடத்தல்கள் அதிகம் இடம்பெறுகின்றன. சுற்றுலா பயணிகள் இலகுவான இலக்குகளாக கருதப்படுகின்றனர். பிலிப்பைன்ஸில் கடத்தல் அபாயம் காரணமாக மேற்கு மற்றும் மத்திய மிட்டானாவோ மற்றும் சுலு தீவு கூட்டங்களுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கென்யாவில் சோமாலியாவை ஒட்டியுள்ள வடக்கு மாவட்டங்களில் பயங்கரவாத கடத்தல் அச்சுறுத்தல் அதிகமாக உள்ளது. நைஜீரியாவின் போர்னோ, யோப், அடமாவா உள்ளிட்ட பல மாநிலங்களில் கடத்தல் அச்சுறுத்தல் மிக தீவிரமாக உயர்ந்து வருகின்றது. புர்கினா பாசோவில் பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் கடத்தல் அபாயம் காரணமாக அங்கு பயணம் செய்வதை முற்றாக தவிர்க்குமாறு கோரியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காப்பீட்டுத்துறை நிபுணர் கிரேக் மோர்கன், பாதிக்கப்படுபவர்கள் சில மணித்தியாலங்களில் விடுவிக்கப்படுவதால் பல சம்பவங்கள் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்படுவதில்லை. எனவே உத்தியோகபூர்வ தரவுகளை விடவும் உண்மையான கடத்தல் சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது என கூறியுள்ளார். இவ்வாறான நிலையில் பகல் நேரங்களில் மாத்திரம் வங்கிகள் அல்லது வர்த்தக நிலையங்களுக்குள் உள்ள ஏடிஎம்களை பயன்படுத்துமாறும், விலை உயர்ந்த நகைகள் அல்லது ஆடைகளை அணிந்து மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டாம் என்றும், பயணத்திற்கு முன்னர் அந்த நாட்டின் பாதுகாப்பு வழிகாட்டல்களை இணையதளத்தில் சரிபார்த்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.